நீட் எக்ஸாம் 2026ல பிசிக்ஸ் சப்ஜெக்ட்ல இருந்து கால்குலேஷன், ஈக்குவேஷன், டெரிவேஷன், ஃபார்முலா இப்படி எதுவுமே இல்லாம ஒன்லி தியரிட்டிக்கல் டைப்ல வரக்கூடிய மோஸ்ட் ஈஸியஸ்ட் சாப்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். 11th ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல இருந்து 2 ஆர் 3 கொஸ்டின்ஸ், கைனமேட்டிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின், லாஸ் ஆஃப் மோஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின், கிராவிடேஷன்ல இருந்து 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பல்க் மேட்டர்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின், தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ், ஆசிலேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின், வேவ்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின், அப்ராக்சிமேட்டா 8 டு 10 கொஸ்டின் கேட்டு 32ல இருந்து 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 12th ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின், மாடர்ன் பிசிக்ஸ் டியூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்ஸ்ல இருந்து 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ், ஆட்டம்ல இருந்து ஒரு கொஸ்டின், நியூக்ளியில இருந்து ஒரு கொஸ்டின், செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து 2 ஆர் 3 கொஸ்டின்ஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டத்துல இருந்து ஒரு கொஸ்டின், மொத்தம் அப்ராக்சிமேட்டா 7 டு 9 கொஸ்டின் கேட்டு 28ல இருந்து 46 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓவரால் 11th அண்ட் 12th 2 ஸ்டாண்டர்ட்ல இருந்துமே 15ல இருந்து 19 கொஸ்டின் கேட்டு 60ல இருந்து 86 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்.